ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் வைகாசி விசாக திருவிழா வெள்ளிரத உற்சவத்தை முன்னிட்டு நாட்டரசன் கோட்டை 1000 கண்ணுடையால் நற்பணி மன்றத்தினரால் 6ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக நாடகம் நடைபெற்று வருகிறது. அதிக நேரம் பேச விரும்பல அப்படின்னாலும் 1000 கண்ணுடையால் ஆலய பணிக்குழுவின் சார்பா இந்த நாடகம் 6வது வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தா எந்த செயலையுமே நம்ம நினைச்ச உடனே செஞ்சிடலாமா அப்படின்னா செய்ய முடியும்னு சொல்லலாம். ஆனா கடவுளுக்குள்ள செயலை மட்டும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். உழவார பணினா என்ன? இந்த உலகத்துல நம்ம இப்ப சொல்றோம் டிப்ரெஷன் அதிகமாயிருச்சு, நாங்க ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக வெளியில போறோம், மனசு நிம்மதி வேணும்னு. அந்த காலத்திலே சைவ புனிதரில் ஒருவரான அப்பரால் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த உழவார பணி. நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் உழவார பணி செய்யறோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு அம்பாள் அதற்கான ஆறுதலை கொடுத்துருவாங்க. அதான் அந்த உழவார பணிக்கு இருக்கக்கூடிய அந்த மகிமை. இந்த கண்ணுடையால் அருளாலே அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துறதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த வள்ளி திருமண நாடகம் எப்படி நடிகர்கள் நடிக்கிறது ஒரு கலையோ அது மாதிரி இந்த நாடகத்தை பார்க்கறது ஒரு கலை. எல்லாராலையும் பார்த்துட முடியாது. சமீப காலமா ஒரு வார்த்தை கேட்குறாங்க, இன்னும் நாடகம் இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க காலம் மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. நாடகம் பார்ப்பது என்பது ஒரு கலை. அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா நான் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். அங்கே வள்ளியா நடிச்சிட்டு இருந்த ஒரு அம்மா ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்தானே எங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, நானும் அவர் என்ன காதலிச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிறோம், முருகன் வரவே எல்லாரும் எந்திரிச்சு போயிருந்தீங்க, நானும் அவர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. தவறு. நாடகம் அப்படிங்கிறது ஒரு கலை. காலங்கள் மாறிடுச்சு, இப்போ வேலைகள்லாம் மாறுது, நமக்கு சோர்வு வருது. இருந்தாலும் நாடக கலையை நம்ம வளர்க்கணும். இப்போ அதை ரொம்ப துச்சமாக கேட்குறாங்க, என்ன நாடகம் பார்க்க போறீங்களா, இன்னும் நீ நாடகம் பார்க்க போயிட்டு இருக்கீங்களா? நாடகம் பார்ப்பது என்பது ஒரு கலை. எப்படி இங்கே நாங்கள் நாடகம் வைக்கிறோம், எங்கள் நாட்டரசன் கோட்டையுடைய இளவரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணுடைய நாயகி அம்மன் கையில் செங்கோலோடு இருப்பாள். ஏதாவது நீதி வேணும்னா எங்கேயும் போவேன், நான் நேராக போய் அம்மா இப்படி நடந்துருச்சுமா அப்படின்னா உடனே இருந்தாம்மா அதுக்கான நீதின்னு தூக்கி கொடுத்துருவா. 365 நாளும் செங்கோல் ஆட்சி எங்களுடைய நாட்டரசன் கோட்டையில் எங்களுடைய கண்ணுடைய நாயகி அம்மன். அவளோட அருள் இருந்தால் என்ன பண்ணலாம்னா உழவார பணியெல்லாம் சேர்ந்து இங்கே நாடகம் வைக்கலாம். யாரோட அருள் இருந்தால் இந்த நாடகத்தை பார்க்கலாம்? வேலூர் மாவட்டத்தில் வள்ளிமலை அப்படிங்கிற ஊர்ல இன்னும் கையில் கவனோடு காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வள்ளியம்மையோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த நாடகத்தை முழுசா பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நாடகத்தை முழுசா பார்த்துட்டோம்னாலே அதுக்கான பலன் உண்டு. பார்க்குறவங்க பெரியவங்க எல்லாம் தெரியாமையா சொல்லி வச்சாங்க, வள்ளி திருமண நாடகம் போடுங்கப்பா, மழை வரும், நல்லது நடக்கும் ஊருக்கு அப்படின்னு தெரியாம சொல்லி வைக்கல. அப்ப இன்னமும் நம்ம கேட்குறோம், ஏன் நாடகம் வைக்கிறீங்க, என்ன நாடகம் பார்க்க போறீங்க? இந்த கலை அழியவே கூடாது. எப்படி கண்ணுடையால் அருளால இந்த 1000 கண்ணுடையால் ஆலய பணிக்குள் 6வது ஆண்டு இல்லை 6000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கலை தொடரணும், இந்த நாடகம் தொடரணும். ஏன்னா இது நம் கண்ணுடையால் அருளாலும் வள்ளிமலையில் வீற்றிருக்கக்கூடிய என் அம்மா வள்ளியம்மையுடைய அருளாலும் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் தனித்தனியா இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து ஒரு கொண்டு வரணும். ஒரு மரம் வெளியில பார்த்தீங்கன்னா பழம் பூலாம் வெளியில தெரியும், அதோட வேர் தெரியுமானா தெரியாது. ஆனால் வேர் இல்லாமல் மரம் வளர முடியாதுல்ல. அது மாதிரி இந்த 1000 கண்ணுடையால் ஆலய பணிக்குழுவை உருவாக்கி அதில் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு அவர்கள் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கூட இல்லை நாங்கள் செய்கிறோன்னு பணிஞ்சு கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சுந்தரம் அவர்களுக்கும் எனது அன்பு தாயார் தேன்மொழி அவர்களுக்கும். அந்த குழுவில் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரையும் எனக்கு சொல்ல எல்லார் பேரும் தெரியாது அப்படின்றதுனால இந்த குழுவில் பயணிக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கண்ணுடையால் மேலும் மேலும் அருள் கொடுத்து இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தணும். என்னைய பற்றின விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது, ஏன்னா நீங்கள் பார்த்து வளர்த்தமில்ல. என்னைய பற்றி சொன்னீங்கன்னா கொல்லன் தெருவிற்கு ஊசி வைக்க போனதுக்கு சமம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு சகோதரர்கள், அன்பு தந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய உறவுக்காரங்க எல்லாருமே. நானும் இந்த கலை குடும்பத்தில் ஒரு பிள்ளை அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப பெருமை. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம ஊருக்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களை நம்ம பெருமைப்படுத்தணும். இது மாதிரியே எனக்கு என்ன ஆசைனா எங்கெல்லாம் வள்ளி திருமணம் நடக்குதோ அங்கெல்லாம் கண்ணு கெட்டின தூரத்துக்கு கூட்டம் அமர்ந்து எங்களுடைய அந்த கலைஞர்களை ஆதரிக்கும் வண்ணம் எங்களுடைய வள்ளியம்மா அவர்களுக்கு இன்னும் அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. என்ன அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா
வள்ளிமலை வள்ளிமலைன்னு சொல்றீங்க, என்னப்பா வள்ளிமலைன்னா என்னன்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம எல்லாம் நாடகத்தை வந்து காட்சிப்படுத்துகிறோம். இன்னைக்கு அன்பு அப்பா ஆதீஸ்வரன் அவர்கள் வந்து சீன் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனா வந்து மாத்துறாங்க. வள்ளியம்மா வந்து காவல் காத்தா, கையில கவன் வச்சிருந்தா, திணைப்புணம் காத்தாள், வேலன் வந்து வந்தாரு, வேடுவனா வந்தாரு, வளையல் செட்டியா வந்தாரு, கல்யாணம் பண்ணாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது நிஜமா நடந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை. அந்த வள்ளிமலைக்கு நாங்க எல்லாரும் போய் இந்த வள்ளி திருமண நாடகத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டோம். அது வந்து எப்படி நடந்துச்சு இன்னமும் நினைச்சா எங்களுக்கு வந்து கனவு மாதிரிதான் இருக்கு. நிஜத்திலே முருகனும் வள்ளியும் கல்யாணம் பண்ணி 1000 ஆண்டுகள் கடந்த பிறகு இங்கே வந்திருக்கக்கூடிய முருகன் ரவிதரனுக்கும் வள்ளி கவிதாஸ்ரீ அவர்களும் தான் அங்கேயும் நடிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் வள்ளி திருமண நாடகத்தை கொண்டு போய் அங்கே நடத்தினோம். அதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 500 பேர் அதை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஓ, தென் பகுதியில் இப்படி தான் இருக்குமா அவங்க தமிழ், மதுரை தமிழ் விளையாடுதே அப்படின்னு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனது அன்பு சித்தி கனிமொழி அவர்களும் சித்தப்பா கார்த்திக் அவர்களும் தான் அதற்கு பேருதவி செஞ்சு இங்கேருந்து பணம் எல்லாருமே செலவழிச்சிடலாம், தன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்து அங்கே அனுமதி வாங்கி வள்ளிமலையில் நாடகம் நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பாடை சொல்ல சொல்கிறார். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோடது முக்கியம் இல்லையா. 3 நாள் அயராது சமைச்சாங்க. அன்னபூரணியின் பேர் வச்சுங்க. ஆமாம், என்னோட அன்பு சித்தி கனிமொழி அவர்களுக்கும் சித்தப்பா கார்த்திக் அவர்களுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதலாவதாக இங்கு ஹார்மோனியம் இசைக்கும் அன்பு சகோதரர் ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு மிருதங்கம் இசைக்கும் அன்பு சகோதரர் பி சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு ஆல்ரவுண்ட் இசைக்கும் அன்பு சகோதரர் தங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு அப்பா ஏஎன் ஆதீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு சகோதரி பவதாரணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு சகோதரர் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சீன் அமைப்பு அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளி அமைப்பு மேடை அலங்காரம் கொட்டகை அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோஸ் உரிமையாளர் வி மனோகரன் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இங்கு சிறந்த முறையில் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுகிறது. அந்த கேமரா அப்படி எடுத்துருவாங்க. சென்ற ஆண்டு அண்ணன் வந்து யூடியூப் எடுக்க முடியாம போயிருச்சு. இப்ப வந்திருக்கக்கூடியதெல்லாம் எங்களுடைய அன்பு சகோதரர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய அந்த உரிமையோடு வந்து மற்ற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுவாங்க, விழா கமிட்டியை கூப்பிட்டு பிரச்சனையை சரி செய்ய சொல்லுங்கன்னு. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து இந்த விழா கமிட்டியில் இருக்க ஒருத்தங்க. அதனால எங்களுக்காக அமைதி காத்து இந்த நல்ல முறையில் இந்த நாடகத்தை நடத்திக்கணும் அப்படின்றத அன்பு வேண்டுதலாக வச்சுக்கிறோம். நமது ஊருக்கு பாதுகாப்பனை விளங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் அன்பு ஐயாவை வேளாண்மணிக்கு அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றோம். நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு நாட்டரசன் கோட்டை கிராமத்தார்களுக்கும் மற்றும் 1000 கண்ணுடைய நற்பணி மன்றத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, கண்டிப்பாக வணக்கம். நாடக கலைஞர்கள் எல்லாத்துக்குமே அந்த வரப்பிரசாதம் கிடைக்காது. ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் ஐக்கியமாகிறது அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அது முன்னாள் கலைஞர்களுக்கு கிடைத்தது. அது பெரிய பெரிய மகுடாதி மகுடங்கள், தாத்தா கேஎன்பி தாத்தா, ராஜப்பா தாத்தா, தங்கப்பா ஐயா, ரவிகாந்தப்பா, கலைச்செல்வி அம்மா, சரதாரப்பா,
அவங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு பாக்கியம், அதே பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டரசன் கோட்டையில் எங்களது அன்பு அப்பா அண்ணாமலை அப்பச்சி அப்பா வீட்டில் அம்மா தங்கச்சி ஜெயலட்சுமி எல்லாரும் தாயா பிள்ளையா ஒரு நாடக கலைஞர்கள் மாதிரி பார்க்காம எங்களை ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள். அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் இந்த குடும்பத்தில் நாங்கள் பிறக்கணும், அது எங்களுடைய ஆசை. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சகோதரி சொன்னது போல் நாங்கள் எல்லாருமே வெள்ளிமலைக்கு சென்று இந்த நாடகத்தை முறையாக நடத்தி கொடுத்தோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம செங்கமலத்தான் திருவிழையும் நடத்தணும், நாடகத்தை முறையாக நடத்தணும், வெள்ளையில் செட்டியெல்லாம் போட்டு முறையாக நடத்தணும், நம்பிராசெல்லாம் போட்டு. அதே மாதிரி இன்றைக்கும் இந்த மேடையில் முறையாக நடத்த வேண்டும் என்று விழா குழுவினர்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை நாங்கள் முறையாக செய்யணும்னு ஆசைப்படுறோம். தங்கச்சி சொன்னது போல் எல்லா கிராமங்களையும் கூட்டம் குறைவாக இருக்குது. கூட்டங்கள் குறையாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எங்கள் வேலை என்னவோ அதை நாங்கள் சரியாக செஞ்சு தான் வரோம். ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கும்போது எல்லையில்லாத ஒரு ஆனந்தம், நல்ல தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். அந்த சந்தோஷத்தை தயவுசெய்து கெடுத்துறாதீங்க. தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு வராமல் விடியற் வரைக்கும் உட்கார்ந்து நாடகத்தை கண்டு கழித்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தரும்படி உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கலைப்பணியை ஆரம்பிக்கின்றோம். இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வியாபாரம் பண்ற? பரிகாரம். உடல் லூசுங்கிறது காட்ட பாரு. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? யாரு தெரியுது அவங்க? யாரு? ஏய் தெரியலையா? தெரியலையே. லூசு அத்தா நல்ல முகத்தை காட்டுதா தெரியுதா? குருட்டு முண்டைங்கிறது நல்லா தெரியுது. தெரியுதா? தெரியலன்னா சொல்லியா? எனக்கே தெரியல. ரெண்டே குத்துதான். நீங்க என்ன குத்துறாங்க நான் ஏத்துக்கிறேன். பொட்டன பத்திரா இழந்தவளுக்கு இழந்தவளுக்கு ஏறி உள்பட்டுமா நான் காலையில சங்கத்துல குளுக்க போறேன். அதேவா காலையில குளுக்க போறேன். எல்லாரும் வந்துருங்க. நாகேரி உணப்பட்டுமா இளவாழ கண்டுகளா ஏஞ்சோட்டு பண்ணுகளா அடி மாற்று மயிர் உணங்க வந்தவளை மயிர் உணத்தும் சின்னவளே கரையில நாயிருந்து பாடுமுருக கலையா பவதாரணி பாடுமுருக கலையா உன்னைய போட்டுக்கிட்டு படித்தங்க கலையா தீராதடி மச்சான் மாணவரி
நல்லா இருங்க. காலதாமதம் காரியக்கேடு. கண்டிப்பா நிறைய வேலைகள் இருக்கு. ஆமாங்க. பவதாரணி, இனிதான் சித்திரவதை ஒண்ணுங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கவா? அது சித்திரவதை சொல்லாத. என்ன சித்திரவதை? காலையில 500 எண்ணி வாங்கும்போது அப்புறம் செய்யணும்ல. அப்புறம் ஆட்டோ இன்னைக்கு ஸ்கூட்டி வாங்கிட்டேன். இப்ப பெட்ரோலுக்கு காசு கேப்பா. பவதாரணி சொல்லுங்க. உங்களை என்ன அண்ணனா அடி முகல் கட்ட முக்கால் மூலம் போனதுக்கு அப்புறம் அண்ணங்கிறாளடா. சரி பரவாயில்ல, நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போ. சரி சொல்லுங்க. நம்மளுக்கு முறையா முக்கியம். ஆமா, இப்போ நீ காலையில சங்கத்துல பாத்துக்கிறேன். காலையில நீ தான் சீட் எடுக்கணும். நாளைக்கு நீ தான் கிழி. அப்ப எனக்கு அவ்வளவு தெளிவா வர நீங்க எடுக்க சொல்லி முத்துமண்டி எடுக்க சொல்லிட்டாப்ல. நான் உன்னை லவ் பண்றேன். சொல்லித்தரேன். சொல்லுங்க. உருண்டையா இருக்குமா? அது உருண்டையா தான் இருக்க. அப்புறம் வாழைக்காய் பச்சி சைஸுக்கு வந்துடும். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. வேங்கோஷம் கை கீழே போட மாட்டேன். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் முத்திரம் முட்டுது. எனக்கும் தான். ஓஹோ கண்மணி கையோடு காதல் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வாசை முட்டுது. ஓஹோ கண்மணி கையோடு காதல் நான் எழுதும் கடிதமே. சொல்றேன். எனக்கு வந்துச்சு. எப்படி அந்த சிவரஞ்சி வேணாம், பிற்கால வேணாம், சும்மா சாதாரணமாவே பாரு. இது ஒரு ஜீவன்தான், உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் உன் ஞாபகம் ஓயாமல் இசைக்கின்றது, பாசங்களோ பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது, காலங்களோ நீரங்களோ கலைத்தாலும் கலையாதது, கருவாச்சி அடியங்கல்வாச்சி ஓ சாடமாட
சித்திர பூவிலி பாரமா சித்திர நீலமா பத்திரிகை அருகே பாரமா முத்துநகர உனக்கு ராணமா சித்திர பூவிலி பாரமா பத்திரிகை அருகே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசத்தினி மனச பார்த்து கண்ணது மனச பார்த்து கண்ணது
மறவாதே அங்கைய கண்ணீரை நீ மறவாதே நாட்டிலே மக்கள் வாழ்வு நலம் பெற நலங்களெல்லாம் அருளும் தருபவளே நாட்டிலே மக்கள் வாழ்வு நலம் பெற நலங்களெல்லாம் அருளும் தருபவளே பாட்டிலே இசை பாட்டிலே இசை கூட்டி எனக் கழித்த பாட்டிலே இசை கூட்டி எனக் கழித்த பைந்தமிழ் செல்வியே பாண்டிய மகளே பைந்தமிழ் செல்வியே பாண்டிய மகளே என்னை மறவாதே அங்கையர் கண்ணீரை மறவாதே மறவாதே வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கந்தா கடம்பா கார்த்திகையா பழனி ஆண்டவா ஷண்முகநாதா ஷடாச்சரா ஆறுமையா பனங்காடியைச் சேர்ந்த மலைச்சாமி கண்ணன் அவர்கள் பவனா நடிக்கும் சூர்யா அவர்களுக்கும் டான்ஸா நடிக்கும் பவதானி அவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். பனங்காடியைச் சேர்ந்த மலைச்சாமி கண்ணன் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக என்னையும் பவதாரணி வாழ்த்தி மலர் மாலை அணிவித்து அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நான் சார்ந்த எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்லக்கூடிய 5 வகை நிலம். இந்த 5 வகை நிலத்தில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவன் நம்பி மன்னனாகிய நான் சீரோடும் சிறப்போடும் மக்களை சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். எல்லாம் வல்ல அந்த முருகன் அருளால் மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் நலவுடன் ஆட்சி செய்து வருகிறேன். இருந்தால் எனக்கு 7 ஆண் பிள்ளைகள். 7 ஆண் பிள்ளைகளில் ஒருவன் மட்டும் அநியமாக சேட்டை செய்கின்றார். 7 ஆண் பிள்ளைகள் இருந்தும் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று நீண்ட நாளாக ஒரு வருத்தம். முருகா, ஏன் இந்த குறை? எதற்காக இந்த குறை? எனக்கு ஒரு பெண் பிள்ளை வரமாக அளிக்க மாட்டாயா என்று வேண்டாத நாள் இல்லை, வணங்காத முருகன் ஆலயம் இல்லை. சென்ற இடத்திலே குவா 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 என்று ஒரு குழந்தையின் காலம். இங்கே அந்த காலம் சென்று கண்டெடுத்தேன். வெள்ளிக்கிழங்கு தோன்றிய வெள்ளத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை வெள்ளிக்கிழங்கு தோன்றிய வெள்ளத்தில் கண்டெடுத்ததால் இதற்கு வெள்ளி என்று திருநாமம் சுற்றி நாளொரு வேணி பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறேன். எனது மகள் பருவமடைந்து விட்டார். எனது மகன் வீரதேவன் நாட்டு மக்களின் நலம் அறிவதற்காக நகர சூழலுக்கு சென்றார். சென்றவனை காணவில்லை. அவனை அழைத்து நாட்டு மக்களின் நலம் விசாரிப்போம். யாரங்கே?
அன்பண்ணனுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி அன்பல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். சரிண்ணே. ஐயோ, ஒரு பொம்பளை எப்படி ஆகிட்டீங்க ஐயா வாங்க. ஆட்டோ உரிமையாளர் சரஸ்வதி கணேசன் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 50 வெளிப்பாக வழங்குகிறார்கள். அன்பண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தையாருக்கு எனது முதல் வணக்கம். என் மகனுக்கு எப்பொழுதுமே விளையாட்டுத்தனம். ஏன் செல்லும் பொழுது காலில் கொலுசை அணிந்து செல்லலாமா? இல்லை தந்தை, தங்கையுடைய கொலுசு தொலைந்து விடும் என்று நான் போட்டுக்கொண்டேன். அது காலில் போட்டுக்க கூடாதுடா. வேற எதுல போட? காதல போட்டுக்கோ. சரி. ஆமா. தந்தையாருக்கு முதல் வணக்கம். நலமாக உள்ளீர்களா? நான் என்ன ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன்? நான் அப்படித்தான் வந்திருக்கேன். அது உண்மைதான். ஆமா, நகர சோதனைக்காக நாட்டுக்குள் நான் சென்றேன் தந்தை. நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்கள். அப்பாவை பேச விட்டு அதுக்கப்புறம் மகன் பேச. அப்பயும் பேசிட்டானு பேசுறேன். மரியாதை கொடுத்து மரியாதை. இல்ல சரிங்க தந்தை. மரியாதை. நகர சோதனைக்காக நான் சென்றேன். கையில என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதுல? அம்பு. வாயில விட்டேன் வையி கொழுந்து போகும். சென்னை இடத்தில் நாட்டு மக்கள் மகன் வச்சு போட்டு வர சொன்னா மயன் நல்லா தானப்பா பேசுது. மயன் நல்லா தானே பேசுறாரு. ஆமா, நாட்டு மக்கள் எவ்வாறு உள்ளார்கள்? நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்கள் தந்தை. மாதம் மும்மாரி மழை பெய்கிறது. மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா? மாதம் மும்மாரி மழை பொழிகிறது. யார் யாருக்கு? வேதம் போற்றும் வேந்தியருக்கு ஒரு மலை, நீதி தவற மன்னனுக்கு ஒரு மலை, நாட்டு மக்கள் கற்பனை பெண்களுக்கு ஒரு மலை என்று மாதம் மும்மாரி மழை பெய்கிறது தந்தையார் அவர்களே. மனநிலை பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரி தந்திருக்கேன். வேதம் மோதும் வேதியருக்கு ஒரு மலைன்னா வேன் ஓட்டும் டிரைவருக்கு ஒரு மலையா? வேதம் போட்டு வேந்தியர் சொன்னேன். வேந்தியர் ஓந்தியருக்கு. சரி, நாட்டு மக்கள் அனைவரும் நலமோடு உள்ளார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்கள். அப்படி என்றால் மக்களுக்கு எவ்வித குறையும் கிடையாது. மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. மன்னன் இருக்கும் வரை மக்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது சொல்லுங்கள் தந்தை. அப்படி என்றால் நாட்டு மக்கள் என்னை பற்றி எதுவும் குறை பேசவில்லை. ஆனால் என்ன ஆனால் என்றாலே இருக்கு என்றுதானே அர்த்தம். ஆனால் நாட்டு மக்கள் ஒரே ஒரு குறை சொல்றாங்க. யாரை பற்றி? மன்னனை பற்றி. என்னை பற்றியா? என் ஆட்சிகள் குறையா? உங்கள் ஆட்சி என்ன குறை? நீங்கள் குறை வச்சுட்டீங்க. இதுவரை என்ன பண்ண சொல்ற? என்னதான் நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் மக்கள் குறை சொல்லிக்கிட்டானே இருப்பாங்க. அப்படி என்னதான் குறை சொல்ற? தங்கை வள்ளியை காவலுக்கு அனுப்பவில்லை என்று நாட்டு மக்கள் அனைவரும் மன்னன் மீது குறை சொல்கிறார்கள். மகள் மீது இருக்கும் பாசத்தால் என் கடமையை மறந்து விட்டேன். குழந்தையை கண்டெடுக்கும் பொழுது முருகனுக்காக நான் வேண்டிக் கொண்டேன். முருகா, பெண்மகள் பருவம் அடைந்து விட்டால் உனக்காக நான் திணைக்காவலுக்கு அனுப்புவேன் என்று முருகனுக்காக நான் வேண்டினேன். அந்த வேண்டுதலையும் மறந்து விட்டேன். மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதியா என்று நாட்டு மக்கள் போற்றக்கூடாது தந்தை. நீங்கள் தந்தை வள்ளியை உடனடியாக காவலுக்கு அனுப்புமாறு இந்த வீரத்தேவனுடைய கட்டளை. வீரத்தேவா? வீரத்தேவங்கிற பொம்பளை வயசு மாதிரி இருக்கு. நீ என்ன அந்த அம்பளை அடி வாங்கி சாக போற? நீ சென்று நான் அழைத்ததாக எனது மகள் வெளியே அழைத்து வா. நீங்கள் அழைத்ததாக தந்தை அழைத்து வரவா தந்தை? ஆமா, உடனடியாக வா. சென்று வா. இல்லை சற்று நேரம் கழித்தா வண்டியை பிடிச்சி ஊருக்கு போட. சென்று அழைத்து வா. அப்படி கூறாதீர்கள். நான் இல்லை என்றால் உங்களுக்கு இந்த இடத்தில் வேலை இருக்காத தந்தை. வேலை நிறைய இருக்கடா, போடா. அப்படி சொல்லாதீங்க. என்ன நீ உடனே என்னை போக சொல்றீங்க? அப்புறம் உட்காந்து பேசுவோமா? போல போய் அழைத்து வேணா. யாரை அழைத்து வர? தங்கை வள்ளி. தங்கை வள்ளியை காவலுக்கு அழைத்து போகவா? கூட யார் யார் போறது? நீ கூட்டிட்டு வா. அதை நான் மகள்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் ஏன்ட்ட பேச மாட்டீங்களா? நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவகிட்ட சொல்லிக்கிறேன். யாரு போட உட்காலி போட. எல்லாம் பூனை மருந்து கொடுத்து கொன்றுக்கணும். தெரியாம பெற்றுட்டாங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பக்தகோடி மயன்பர்களே, நாடகக்கலா ரசிக பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை வட்டம், நாட்டரசங்கோட்டை கிராமத்தில் விழுந்தருளும் அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடையார் கண்ணத்தால் ஆலயத்தில் மாபெரும் வைகாசி விசாக திருவிழா
என்று வெள்ளிரத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு 1000 கண்ணுடைய நற்பணி மன்றம் நடத்தும் 1000 கண்ணுடைய நற்பணி மன்றம் நடத்தும் மாபெரும் வழிமன் நாடகத்தில் பகுனாக பங்கேற்று நடிக்கும் மற்றும் நம்பிராஜனாக பங்கேற்று நடிக்கும் நடிப்பிசை மன்னன் மாதுரை என் சூர்யா என் மகன் சூர்யா அவர்களுக்கும் இவ்வரங்க மேடையில் டான்சராக பங்கேற்று நடிக்கும் மற்றும் வீரதேவனாக பங்கேற்று நடிக்கும் நாட்டிய பேரரசி நடன சிங்காரி வல்லாள மாநகர் திருமதி இல்லை எம்எஸ்கே பவதாரணி எனது மருமகள் பவதாரணி அவர்களுக்கும் சிவகங்கை நகரில் ஆட்டோ மைக் செட்டு அனைத்து விளம்பரம் செல்ல தெளிவுடன் பிரபல விளம்பர மன்னன் KA அங்கு மற்றும் சிவகங்கை நகரில் ஆட்டோ மைக் விளம்பர மன்னன் KA அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி சார்பாக திரு சூர்யா அவர்களுக்கும் ரூபாய் 200 பவதாரணி அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களை வாழ்த்தி அன்பளிப்பு வழங்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு அப்பா எங்களது ஆட்டோ விளம்பர அங்கு அன்பு அப்பா அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்து சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம். அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு தந்தையாருக்கு ரொம்ப நன்றி. மருமை எப்போதைக்கு ஆம்பளை வேஷம் போட்டு நிற்கிறேன் பேசாம. அன்பு அப்பா அவர்களுக்கு ரொம்ப நன்றி கடந்த வணக்கம். சரி, அன்பு தந்தையாருக்கு நான் போயிட்டு வரவா? ஆம்பளை நீ ஆம்பளை தான்டா போட சென்று வா. இனிமேல் கண்ணுடைய நாயகியே கண்ணாத்தா நலங்கையாம் தருவோயே கண்ணாத்தா மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாணவன் சோதரியே வைஷ்ணவியே மாணவன் சோதரியே வைஷ்ணவியே கண்ணுடைய நாயகியே மா
அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாயெழுதும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாயெழுதும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அம்மம்மா தண்ணீருக்கு நம்பி அவர் உன்னை வளர்த்தார். கையில் வைத்து காத்திருந்தாள் காலடி காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி வந்தமின்றி வந்தவழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. காலநாடகத்து மூன்று தம்பிகளை உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்து நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே. காலநாடகத்து மூன்று தம்பிகளை உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்து நான்கு தம்பிகளை நானும் கண்டேனே. அது நாடகமா, இது நாடகமா, அது நாடகமா, இது நாடகமா. நான் காணவே இந்த வல்லவே, இது போன்ற வேதனை இல்லை. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அதில் கொண்டவனை பிறந்து வந்து கோலம் கொண்டிருப்பது நீ கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. நன்றி 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 நன்றி.
சண்முகா சரவணா பிரணபுரம் தலையூட்டி சிரவித்தவா தேவாதி தேவனின் பிரணித்தவா தேவக்குஞ்ச நாயகா திருப்புங்கரி வேடவா செந்துகுமரா அடியாய் நீண்ட நாள் முதலாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை என்று விரும்புகிறா அருவம் உருவமாய் அண்ணாதை படவாய் பிரம்மா நிஜப்படும் மெனியாகி கண்கள் ஆறும் கரங்கள் பன்னெண்டும் கொண்டு ஒரு திருமணாய் வந்து உதித்தாய் உணவு இருக்கிறாங்க என் நாடும் என் நாட்டுல மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையே நம்பியிருக்கிறேன் முருகா முருகா முருகா.